முடக்கத்தான் கஷாயமும் ரசமும் வைக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேவையான பொருட்கள்: சோம்பு, சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், வெந்தயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கேற்ப புளி, முடக்கத்தான் இலை, உப்பு. நம்ம ரசம் வைக்கிறதா இருந்தால் இது புளி மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் கஷாயத்துக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் காரம் தேவைப்படுறவங்க மிளகு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் முடக்கத்தான் கஷாயம் மாதிரி வைக்க போகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஃபஸ்ட்டு நம்ம சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சோம்பு, சிறிதளவு மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வேண்டான்றவங்க அப்படியே குடிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம முடக்கத்தான் கீரை, அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு, முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடி அளவு. நம்ம ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். 4 டம்ளர் தண்ணி 2 டம்ளர் ஆகும்பொழுது அதை வடிகட்டி ஆளுக்கு அரை டம்ளர் குடித்தாலே போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிடுங்க. முடக்கத்தான் கஷாயம் ஆர் முடக்கத்தான் ரசம்னு சொல்லலாம். புளி மட்டும்தான் சேர்க்கல, மற்ற எல்லாம் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். நீங்களும் சுவைச்சி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை கால் வலி, மூட்டு வலி, கேஸ் ட்ரபிளால் வர அத்தனை தொந்தரவும் தீர்ந்துடும். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு 4 தடவை குடிச்சிருக்கேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப கேஸ் ட்ரபிளாகவும் இருந்தது. கொஞ்சம் பாடி பெயின் இருந்தது. நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அதனால் இதை கஷாயம் வச்சு குடிக்கலான்னு கஷாயம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் சாப்பிடுங்க, உடம்பை பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி கொதிக்கிறாங்க பாருங்கள். நல்ல கொதி வந்த உடனே அதை 2 டம்ளர் ஆன உடனே இறக்கி ஆற வச்சும் குடிக்கலாம், சூடாகவும் குடிக்கலாம். அது விருப்பப்படி நம்ம